எழுத்துரைப்பாடு எழுத்துரைப்பாடு நல்லா இருக்கு. ஹலோ கொஞ்சம் ஏத்து. ஹலோ கொஞ்சம் ஏத்து. ஹலோ 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 கொஞ்சம் ஏத்து. இந்த மாதிரி ரொம்ப பாடி என்னை யாருன்னு கேட்குறீங்களா? சொல்லிக்கிறீங்க என்னை யாரன சக்கம்பட்டி எல்லையிலே சேதுபதி மகன் சமத்தலகல் வெள்ளச்சாமி பிறந்தேன் ஐயா. ஐயா 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 சுவாமி ஐயா ஐயா சக்கம்பட்டி எல்லை சேதுபதி மகன் செம்பாய்க்கு பிறந்த ஒரே ஒரு மகன், அருமை மகன், ஓவியமாக பிறந்தவன் வெள்ளைச்சாமி தேவன். நான் எனக்கு கூட கூட ஓடி வந்தவள் அருப்பக்கோட்டை திருப்புவனத்தை சேர்ந்தவள். மலைச்சாமிக்கும் மலையம்மாளுக்கும் ஒரே ஒரு மகன், அரசப்பன் போனாரின் தங்கை. 7 வீட்டு கிளைவில் 8வது பிறந்தவள் வெள்ளையம்மாள். நாங்கள் 2 பேரும் ஜாதி மதம் பாராமல் காதலித்தோம். எங்களுடைய காதல் வெள்ளையம்மன் அண்ணனுக்கு தெரிந்தது. ஊரெல்லாம் திரட்டி கொண்டு வரலாம் திரட்டி கொண்டு வெட்டர்வாள் வேலை கம்பெனி விரட்டி வெட்டவர்கள் ஒவ்வொரு ஊராக அடைக்கலம் கேட்டோம். யாருமே அடைக்கலம் கொடுக்க முடியாதான் துரத்தி அனுப்புறாங்க. ஒரு இடத்துல அடைக்கலம் எங்க உயிரை காப்பாத்துக்க சாமி. பாண்டிமணி நீயோ கல்லடி வந்தவர், அந்த வீடுமே கோணாமணி வந்தவர். இருவரும் ஜாதி விட்டு ஜாதி சம்பந்தம் செய்திருக்கிறாங்க. இந்த இடத்தை நாடி வந்தாய். ஆமா, உனக்கு அடைக்கலம் தர முடியாது. ஏன்னா நீங்கள் இருவரும் அல்பாயசி பிறந்தவர்கள், இருவரும் வாழ தகுதியில்லாதவர்கள். அதனால் என்னை நம்பி வந்த காரணத்தால் 3 நாள் அடக்க தெரிவில் 3 நாள் என்றால் 1 மணி நேரம் எனக்கு முன்னால் சமாதானம் வழங்கினது. அந்த சமாதானம் வந்து வேண்டும். அந்த சமாதானம் வெளிவந்து விட்டால் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாது கிடையாது. சென்று வா சென்று வா. மறைந்து கொள்ள வேண்டும். அதனால் செவ்வாழை தோப்புகளே மறைந்து கொண்டு இருந்தாலும் அங்கே உக்குரிய கூட்டம் ஆடி பாடி விளையாண்டு கொண்டு வருகிறார்கள். என்னதான் இருந்தாலும் இனிமே வாழ போறோமோ இல்லை இறக்க போறோமோ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துப்போம். இல்லையம்மா, அதுவும் தெரிகிறது. உக்குரிய கூட்டம் வா இல்லையம்மா. அடி தெரியதடி உக்குரிய கூட்டம் தெரிய
நாங்க புதுசா கட்டிக்கிட்ட பார்த்தாலே தெரியுது சாமி. நீங்க ஒரு குத்துக்கு 10 ரூபா சாமி. குத்துக்கு 10 ரூபா. ஆமா சாமி. சரி. நாங்களும் கூட வாங்குறது இல்ல. நாங்க எங்கட குத்து எங்கக்குள்ள வடக்குப்படி. இல்லம்மா. நான் எங்க சொல்றேனோ அங்கட தான் குத்தணும். உங்களுக்கு இடுப்பு கீழ ஏதோ முடுகோலினாங்க. ஆமாம்மா. அது ஏற்கனவே அதுக்கு மருந்து மாத்திரை வச்சிருக்கீங்களா? அதுக்கு லேகி எங்க குப்பா தான் வச்சிருக்கு. லேகி வச்சிருக்கா? சரி அப்பா வேண்டே வாங்கிக்குவான். வயசனே உனக்கு எங்கன வலி? சாமி கோச்சுக்காதீங்க. எங்க பேச்சு அரை பேச்சு குறை பேச்சு சாமி. எஸ் சாமி. சாமி கொஞ்சம் மைக் ஹலோ எஸ் சாமி. உங்களுக்கு எங்கன சாமி வலிக்குது? எங்க சாமி வலிக்குது? அதெல்லாம் நீ சுருட்டிட்டு வர்ற. இல்ல சாமி. நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் குளிப்போம். நீங்க வருஷத்துல ஒரு நாள் தீபாவளிக்கு தான் நாங்க குளிப்போம். சரி. அதனால அப்பக்கப்ப அரிக்குது சாமி. அப்படியா? ஆமா சாமி. அப்பனா இந்த துணியெல்லாம் அவுத்து போட்டு ஏன் சாமி? சும்மா அந்தாக்க அரிக்க வைக்காது ஒண்ணும் செய்யாது, நல்லா இருக்கும். இப்போதைக்கு இப்படி இருந்தா ஒரு நாய் தான் பாக்குறோம். அப்புறம் ஊர்ல கூப்பிடு. சாமி நான் வந்துட்டேன். எங்க குப்பை ஊர்ல வியாபாரம் பார்க்க போச்சு. பாத்தீங்களா? கூப்பிடட்டா? குப்பா உன்னோட வந்தா எனக்கு அக்கா போரு. வாடாங்க. அரே குப்பி வா குப்பா. நாங்கதா பூஜைல கர ஏமி சாப்பிட ஏசி கூட அரே சாமி நம்மூர்ல எவசமா புல்லு போ சாமி புல்லுன்னு போச்சா சாமி? சாமி கையில என்ன சாமி? அவரோட சுத்தப்பட்டு வரல சாமி. தெளிவா பேசு சாமி. இந்த 4 பேர் கேட்டு கேட்டு காது பிடிச்சு போச்சு. நம்ம ஊர் திருவிழாவுக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம். சரி. நம்ம பேசுற அப்புறம் என்னடா வாடு பேசுறாங்க. நாம சாமி நான் சொல்லிட்டேன் சாமி. ஆடி பாடி வந்தாலும் குறை பேச்சு தெரியாது. என்னமோ குறை பேச்சு அரை பேச்சு சாமி அரைதானா? அரை எங்கே போச்சு? சாமி அரை பேசுற சாமி ஈச்சு போச்சு ஈச பிடிக்க போனாங்களா? அவரு ஈசல பூஜை கழிச்சு போயிடுச்சா? சரிப்பா. மணி 5 மணி 6 மணி ஆக போகிறோம். 6 மணி நம்ம திருச்சி ரயில் கிளம்பும் நேரம் பயணியாளர்கள் பயணிக்கும். யாரோ
ஐயா உத்தவா என் சாமி சிவகங்கையா சிவகங்கையா சீமையிலே சண்டாள பிறந்தவனா சிவகங்கையா சிவகங்கையா ஐயா தக்கப்பட்டி என் சாமி இல்லையே அவத்தலையே சாமி பிறந்தவனா சக்கப்பட்டு இலையில செய்து மடிக்க செம்பாஜி உரைப்பார் வெள்ளச்சாம் அண்ணவள் அருப்புக்கோட்டை திருப்பதி ஆமா வெள்ளையம்மா ஆமா ஐயா பொண்ணு இல்லையா எங்கனையா சாதிக்காம இல்லையா பாரு ஓ மோரே பாரு காதலுக்கு ஜாதி மதம் எல்லாம் தெரியாது எது எப்ப எந்த நேரத்துல இருந்தாலும் காதல் வரும் யாருக்கிட்ட வேணாலும் வரும் எந்த வயசுலயும் வரும் அதனாலதான் காதல் காதலுங்கிறது எதையுமே யோசிச்சு வரக்கூடாது அது காதல் கிடையாது யோசிக்காம வரதான் காதல் வயசு கேட்டுக்க ஆமா பணம் பதவி பட்டம் இதெல்லாம் இருந்து வந்தால் அது காதல் இல்லை அதுக்கு மேல ஆசை என்று வரும் நாங்கள் அப்படி இல்லை உண்மையாக காதலிக்கிறோம் ஆமா என் வெள்ளையம்மா மரவர்குல மாணிக்கம் ஆமாம் அது மீடியா போய்கொண்டிருக்கிறது ஆமா கல்யாணம் வைக்கணும் இல்லைங்க இருந்தாலும் உங்க நேரம் கொஞ்ச நேரம் ஒரு 2 பாட்டு ஒரு பாட்டு கல்யாணம் நிக்கணும் ஆமா அடைக்கல வேணும் ஆமா அடைக்கல எங்கள் உயிரை காப்பாற்றணும் ஆமா அடைக்கல வேணும்னா என் குப்பி விடுவேன் 2 குத்து சாமி உங்கள் குப்பி விடுவா சாமி உங்களை அடைக்கலாம் உங்கள் முண்டாட்டி எவன்லேயமா எப்படி இருக்கிறா சாமியமா விட்டு போய் என் குப்பியோட 2 குத்து தான் உங்களை அடைக்கலாம் இதை பார்த்துட்டு போய் இனிமே இந்த புள்ள வந்து பயன்படுத்த வாங்கிக்கல பத்தியா சரி பரவாயில்லை குப்பியோட நான் ஆடுகிறேன் அடைக்கல வேண்டும் என்று என்ன செய்வது அவரோட ஆட வேண்டும் ஐயா கொஞ்ச நேரம் தானே அதுக்கு மேலே என்ன ஏறாத படிக்கட்டுமா இலவான கட்டுகளா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியல நம்ம பார்க்காததா அடி மாகுளத்து கரமேல மயிருளத்தோ சின்னவெளி மயிருளத்தோ சின்னவெளி ஆரையில நான் இருந்து அடினா பாடு குரல் கேட்கலையா உள்ள நான் பாடு குரல் கேட்கலையா கேட்காம இருக்குமா வெள்ள காக்கா மல்லாக்கா பறக்குது சிகப்பு யானை பல்லாக்கு தூக்குது இவ மருமகளா எனக்கு மாமியாரா அப்பா இந்த கதையிலே வந்த சாமியாரா வெள்ள காக்கா மல்லாக்கா பறக்குது கதையிலே வந்த சாமியாரா எனக்கு மாமியாரா கதையில வந்தவர்
யாரா ஏய் ஆஹா ஏய் சூப்பர் ராஜவனமுத்தா பொண்டாட்டம் ஐயா சாமி என் புருஷனை காணுமே சாமி எனக்கு இருந்ததே ஒரே ஒரு புருஷன் சரி என் தூக்காட்டி உனக்கு அல்ல சம்பளம் கிடையாது இன்னும் 2 வருஷம் ஆகும்டா நான் உடம்பு எடுத்துட்டு வரேன் இந்த முன்னாடி தூக்குறேன் என் புருஷனை காணுமே சாமி பரவாயில்ல ஏன் முண்டாட்டி மாதிரி சும்மா ஒல்லூசி மாதிரி இருக்க நீ ட்ரம்மு மாதிரி இருக்கிறீங்க என்னம்மா ஐயோ ஐயோ ஏடா இப்பதாண்டா போச்சு யாரு மாற்ற பண்ண வேலையாது ஆ. ஏன் சாமி இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தில இது மாதிரி வந்திருக்கா இன்னைக்கு பாரு வேல்சாமி ஒரு ஒத்துலே வந்துருச்சு அதே நம்பரே பொண்ணு கொடுத்துருக்கேன் பாக்கியாசுக்கு ஐயா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் இருந்தா கொஞ்ச நேரம் எங்களோட ஆடி பாடி விளையாண்டு எப்பா காலைல போயில என் வளர்ந்த விசிட்டிங் கார்டு ஐயா விசிட்டிங் கார்டு திருப்பதி விசிட்டிங் கார்டு இந்த ராஜா விசிட்டிங் எல்லாம் வாங்கிட்டு போயிரு ஐயா ரொம்ப சந்தோஷம் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் முன்னு கொண்டு வந்து நாங்க வந்து 5 நாள் ஆச்சு கல்யாணமே ஆகல ஏன் சாமி அதோ மாலை இருக்கு. என் குப்பிடுறது குத்து குத்துனேன் ஆமா. குப்பிடுறது குத்துறேன் அப்படியா உங்க ஆசையை நான் நிறைவேற்ற போடுவோம் ஏன் சாமி குத்தட்டுமா ஒரு பாட்டு போடுவோம் போட்டுமா சாமி எப்ப மயசு வெள்ளையம்மா பாவம் ஆசைப்படுறாரு அனுபவிச்சுட்டு போட்டு சரி 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 நீ படிச்சாமி யாரு நீ படிச்சாமி யாரு அங்க படிக்கிற சாமி வா சாமி சும்மா படிக்கிறாங்க வா ராத்திரி நேரத்து பூச்சையில் இதெல்லாம் உங்க வீட்டுல வந்து படிச்சிருக்கோம் இன்னொரு புதுசா அவர் பாட்டு படிக்கிறான் குண்டி நல்ல பெருத்தவல்ல குட்டி உமா சேர்த்து குண்டி நல்ல பெருத்தவல்ல குட்டி உமா சேர்த்து எந்தவலா அந்த பாடு ஒன்று போறேன் அண்ணே அண்ணே ஒன்று போது உட்காந்த சிரிக்குதடி எந்திரிச்சா ஒழுகுதடி முத்தமுன்னு கேட்கிற போது உணர்கிறியே அப்புறம் சொல்லக்கூடாது கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண போறோம் நீ கல்யாணம் நீ உங்க ஆடல் செவ்வந்தி பூ முடிச்சு செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா தேதி என்னக்கா
ஐயா உங்க ஆசை கையாலும் மாசியாலும் போடுறா புடிச்சிட்டே ஐயா கல்யாணத்தை பண்ணி விடுங்க ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க சாமி அலுப்பாசை நம்ம ஊர்ல வெள்ளை மேலட்சம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. யார் யாருக்கு சம்மதம் எல்லாம் கைத்தட்டுங்கம்மா. எல்லாம் கைத்தட்டணும். ஐயா ஜோடி பொறுத்தவங்களா நல்லா இருந்ததுப்பா. ஐயா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க 2 பேரும் யாரு? அது வந்து நீங்க யாரு? நாங்க வள்ளியம்மா வெள்ளச்சாமி. ஆமா இது பள்ளியம்மது பழனிசாமி. அவ்வளவுதான். இல்லைங்கய்யா நீங்க 2 பேரும் என்ன உறவு முறை? பள்ளியம்மது பழனிசாமி. ஐயா உறவு முறை என்ன கேட்டேன். அது எங்க வந்து சித்தப்பம்மாங்க. சரிங்க அது பெரிய பம்மையன். அதை எப்படி 2 பேரும் உறுப்பு நாடு? ஐயா இங்க வாங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இருந்தாங்க ஐயா எங்களுக்கு பண்ணி வச்சிடல உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்ன சொல்ல வர? இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன கறி ஆகுதோ ஐயா எனக்கு ஆகாதுங்க அது மாதிரி உங்களுக்கு ஆகும். நீங்க நல்லா இருக்க பண்ணிக்கங்க பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டீங்க ஊர்லயே இருக்காதீங்க ஓடி போயிருங்க. கிளம்பிடுவோம் பாட்டோட கிளம்பிடுவோம். அப்ப நான் எடுத்து வரேன். அப்ப நாயனக்கார நாக்கு போறவர ஏதோ ஒன்று சொல்லுங்கடா. நாயனக்கார பெரிய படம் வாசிக்க ஏறி தேதியை பாத்தியா இல்லையா? மகாராஷ்டிரா நாளைக்கு தான் கேத எழுதியிருக்காது. இன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாளைக்கு பொண்ணு பார்ப்போம் பண்ணாங்க வைப்போம். நல்லா ஏறி வாசிங்க. இதுக்கு மேலே ஏறி வாசிக்கிறேன் தம்பி ஏறுற பெருசு இல்லை சிப்பம் போட ஃபர்ஸ்ட். பெரிய மேல வாசிக்க மைய சேருவேன் உங்க சேட்டு அல்ல. அந்த அருவாள் எடுத்து வெட்டுக்கப்பா. மாலை அவனுக்கு விழுந்துருச்சு. எப்படா காலை கோயில பிடிச்சி ரோடு கட்டலாம்னு இருந்தேன். பாவன் மிருகத்தை வித்து விட்டே கூட்டுறான். சரி ஒன்னே பிடிச்ச கரை விடுத்து போக விடு பொண்டாடி போனா போயிட்டு போறாங்க. ஐயா பரவாயில்ல கொஞ்ச நேரத்தில் சந்தோஷப்படுத்துறீங்க போயிட்டு வாங்க. நாங்க செவ்வாழத்தோட போயிடுறோம். ஆகட்டும் சார். செவ்வாய் பெருசு இல்ல. சரி நீங்க ஊர் ஊரா போறவங்க எங்களை பார்க்க முடியாது. ஆகட்டும் சாமி. அடி செவ்வாழதா வெள்ளையம்மா தோப்புக்குள்ளே செவ்வாழத்தோப்புல வந்து எங்க பார்த்தாலும் ஆகாச்சோளத்தோடு இருக்கிறது ஆடை அழகிறது கோட்டான் கூறுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது எது எனக்கு ஆபத்து கொடுத்துருக்கிறது. ஐயோ உன் அண்ணன் வந்தா பாரு ஐயா அடிக்காது. நான் யார் தெரியுமா? நான் சக்கம்பட்டிக்காரன் வெள்ளச்சாமி. அப்புறம் சக்கம்பட்டி வெள்ளச்சாமி. நீங்க வெள்ளச்சாமி. அப்புறம் சக்கம்பட்டி பழனிசாமி. வெள்ளையம்மா யார் தெரியுமா? என் பொண்டாட்டி. அந்த அப்புறம் பேக் ஷாட் இல்ல ஐயா அடிக்காது. ஐயா ஐயா இதுக்கு 200 ரூபா பிடிச்சிருக்கேன். ஐயா என்னை விட்டுங்க. உன் சாதி உனக்கு ஒரு பொண்ணு இல்லை. ஐயா என்னை கொண்டாதீங்க. தங்கச்சி எப்படா பொண்டாட்டி மேல கட்டவன
கூட்டி விடுறீங்களா? ஓடி கட்டிக்கு தங்கச்சி கூட்டு உனக்கு போட்டு கூட்டி விடு. ஐயோ கூட்டி விடுங்க ஐயா. வெட்டு உன்னைதான் நீ வெட்ட சொன்னா நான் உன்னை வெட்டுவேன். போடு 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 போட்டாங்க வளைச்சு போட்டாங்க போற மாதிரி தெரியல. ஆமா நம்ம எடுத்து நம்மளே போட்டு போடுறா என்ன மச்சான் அது புது கட்டி நாளைக்கு கேட்டு மச்சான் மேல போடு மேல போடு போட்டு மச்சான் நீயாட செத்த அப்படி விளக்கம் சொன்னா விளக்கமா இருக்கு. எல்லாம் அரை கிரிக்கெட் முழு கிரிக்கெட் வீட்டுல ஒழுங்க போடுங்க நல்ல பாடி கேட்டு பல்லாடி ஜிஎஸ்ல பாடி பாடி அதான் நல்லா பாடிக்கிறேன். உனக்கு பாடி கட்டியாரா நீ வளா ஜிஹெச்ல இத்தனை பேருக்கு பாடிக்கிட்டா உனக்கு யாரு கட்டுறாங்களோ மாலை கழுத்துல போடும். ஓடுறா கழுத்துல அவன் கழுத்துல ஓடுறியா நீ கழுத்துல ஓடுங்க இன்னும் ஒரு வருஷம் பணமாயிருக்கேன். நீ நான் போனா எத்தனைக்கு எத்தனை ஈ வைக்குதோ சோத்துக்கு சுப்ரீம் முடிச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க பணக்காரங்க கோடீஸ்வரங்க பிச்சை எடுக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் விடு சரி கட்டு 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 டக்குனு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சொல்லப்படம் கேட்க கொஞ்சம் காலைல கட்டு கழிட்டியா இது வந்து காய்க காசு அவன் எத்தனை விஜி இல்லாட்டி ஒன்று எடுத்து வச்சு கிளம்பு. சரி நாளைக்கு வந்துருப்பா எல்லாரும் சேர்ந்து மரண அறிவிப்பு துக்கம் செய்தி மாதவட்டி பாலவர்கள் அகாய மரணம் வந்து விட்டதால் நாளோட இச்சல் பெட்டி மாற்றாமே காசு ஓடத்தில் இருக்கு செம்மனைக்கு ஒரு கட்டை கூட தெளிவா சொல்லுவேன். ஏன்டா ஆயிரம் இருந்தாலும் நம்ம சுவாமி திக்கற்ற தெய்வம் தான் துணை சொல்லுவாங்க. நாம் யாரு கூடிய கிடைத்தோம் எதற்கு இந்த தீங்கு அளித்தோம் சுவாமி? ஜாதி வெளிப்படுத்தனங்கள் நம் இருவரும் அநியாயமாக பெற்று விட்டார்களா சுவாமி? எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி கண்ணில் வேறுபட்ட
எவ்வளவு சொல்லியும் வெள்ளச்சாமி இயக்கவில்லை. ஏன்னா வெள்ளச்சாமி குடியாக அறிவிப்பட்டவர். அதனால் சுவல் வென்று உள்கிற பொழுது வெள்ளைமாற அண்ணமார்கள் ஒரு கட்டணமாக வெற்றி விட்டார்கள். அதனால் தான் செய்தி சத்தியத்தினால் வெள்ளைமாற உடனே விட்டார். அந்த விட்டா திருமணத்திலே பேயாக சாசனவர்கள். அதனால் வெள்ளைமாறச்சாமி மீண்டும் தேவபெருமா பார்க்க வேண்டும். வெள்ளைமாறச்சாமி எழுதுவார்கள். வெள்ளச்சாமி எழுதுவார்கள். வெள்ளச்சாமி எழுதுவார்கள். வெள்ளையம்மாள் சாதி வித்த சண்டாள பாவி பாலை வேண்டிய சில வாழப்படாமல் இளவீரர்கள் வராமல் துடிக்க துடிக்க வெட்டி கொண்டு விட்டார்களே விடமாட்டேன். வெள்ளையம்மா நம்மளை கொண்டாந்த அண்ணர்படிகளை நம்ம பேயாக பிசாதாக ஆவியாக சென்று ஆட்டி படைக்க வேண்டும். வா 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 செய்தாக போகட்டும். இருந்தால் இந்த வெள்ளையம்மாள் லட்சம் எப்படி எல்லாம் வாழ்விடத்திலோ அப்படியெல்லாம் இந்த உலகத்திலே தெய்வம் பிரபா பிறந்து இந்த உலகத்தின் மீது கன்னிகளியார் மீது வெள்ளையம்மாள் லட்சமி ஆடலாம் பாடலாம். ஆனால் அன்னை விட்டுள்ள போது தாங்களுக்கு பிடித்தவர்கள் கேட்டால் அன்பிட்டால் வாங்கி கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆழ்வதத்திலே அரசு மடத்திலே அறிவிட்டாலும் இந்த பாண்டவை புலர்ந்து அந்த குடும்பத்தை கட்டி காப்பை ஆண்கள் வெள்ளவிட்டால் பால்பாடி என்றும் செல்லப்பாண்டி பேர் நம்ம சொல்ல வேண்டும். பெண்கள் மீது விட்டால் பாண்டி மலை என்றும் பாண்டி வீணானது நாம் சொல்ல வேண்டும். வெள்ளையம்மாள் லட்சமி காலை ஆறுதல் மாலை ஆறுதல் இருவர் செல்லாம். ஆனால் மாலை ஆறுதல் என்னுடைய இடது பார்த்து சொல்ல வேண்டும். சத்தியம் இது சத்தியம். அப்படி ஆகட்டும். வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி இறக்கவில்லை. இது மீண்டும் உயிரோடு தான் பிறக்கப் போகிறது. இந்த ஊர்ல எந்த பெண்கள் மீது ஆண்கள் மீது பிடிக்கின்றதோ மீண்டும் வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி இறங்கி விளையாடத்தான் போகிறோம். அவர்கள் காதல் திருவிழாவை பார்க்கத்தான் போகிறீர்கள். அதனால் இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்ட பொதுமக்களுக்கும் 5ஆம் மண்டல குடிதாரர்கள் சார்பாகவும் எங்களது மாவட்ட நாடக சார்பாகவும் எனது அருமையப்பா டிவான்பரசன் கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு இத்துடன் ஸ்ரீ பாண்டிச்சாமி சொல்லக்கூடிய வெள்ளையம்மாள் வெள்ளாச்சாமி என்னும் காதல் காவிய நாடகத்தை முடித்து நாடகம் மண்டை குடிதான் இருக்கு. அதனால